லெட்ஸ் வெல்கம் காற்றது கையளவு டீம். வலி மாமே வலி புலி மாங்கா புலி வலி மாமே வலி புலி மாங்கா புலி வலி மாமே வலி புலி மாங்கா புலி வலி மாமே வலி புலி மாங்கா புலி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க எங்களோட வந்து இந்த ஷோல கலந்துக்கிறதுல. ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குக்கிங் பண்ணுவோம், கொஞ்சம் சமையலும் இருக்கும், ஆனா நிறைய ஜாலியா இருக்கும். ஆனா சமையல்ங்கிறத ரொம்ப சீரியஸா எடுத்து பண்ணிட்டு இருக்கிற டீம் உங்களுது. ஸோ ரொம்ப அழகான கிராமத்து பாரம்பரியத்தோட இருக்கிற உணவுகள்லாம் சமைச்சு ஊர் ஊரா போய் சமைச்சு அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணி டிஜிட்டல் ஆக்கி கிராமத்தை டிஜிட்டல் ஆக்கி இப்படி ஒரு சேனலை வந்து கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்துருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்போ வந்து இந்த யூடியூப் சேனல் கற்றது கையளவு அப்படிங்கிற இந்த சேனலை ஆரம்பிக்கணும்னு எப்போ முடிவு பண்ணீங்க? கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு இதை ஆரம்பிச்சு. சரி. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த ஜன்ரிங் வேலை தான் பார்ப்போம் கிராமத்தில். அந்தமாரி இருக்குள்ள சும்மா விளையாட்டாக பண்ணணும் தான், சமைச்சு அப்படியே லீவ் டைமில் போய் தனியாக சமைக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, அந்த மாதிரி பண்ணணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஜாலியா வளர்ந்துட்டாங்க. இந்த மாதிரி நான் கூட ஜாலியா வளரணும் தான் பாக்குறேன், அது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. அது போக போக தெரியும். ஷோக்கு வந்திருக்கீங்கல்ல, எப்படி வளருவோன்னு பாருங்க, பார்த்துடலாம். சரி, ஓகே. ஏன் யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யாரோட ஐடியா? அது ஃபர்ஸ்ட் இது பாண்டி முருகன்றவர் எங்கள் அண்ணன், அவருடைய ஐடியா. வழக்கமாக அப்படி நம்ம கறி வறுத்து சமைச்சு சாப்பிடக்குள்ள சரியா இதே ஒரு யூடியூப்பாக பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் ஐடியா பண்ணார். ஃபஸ்ட்டு முதல்ல நாட்டுக்கோழி பிடிச்சி வறுத்தோம், அதுலேருந்து ஸ்டார்டிங் ஆச்சு. அப்புறம் நண்டு பிடிச்சி சுட வேறு லெவலில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் நல்லா விருப்பமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ நல்லா ஃபேமஸாக மடமடன்னு ஆச்சு. நான் ஏதோ ஒரு சேனலில் வந்து பார்த்தேன், அது உங்கள் சேனலாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. இந்த ஈசலை வறுத்து நம்ம சேனல் பார்த்தீங்களா? இல்லை, நிறையா அப்படி தடுக்கி விழுந்து இவங்க சேனல்ல நானும் விழுந்திருக்கேன்னா பாருங்களேன், வேற லெவல்ல ஹிட் ஆயிருக்கீங்க. அப்போ போச்சு. அப்போ அது ஈசல் தான் இல்ல? அது மாதிரி ஈசல் வந்து நம்ம சாப்பிட்றோம், கொசுவில் சாப்பிட முடியாது, கொசு நம்மளும் சாப்பிடுவோம். ஈசல் பிடிக்க போனால் ஈசல் மட்டும் வராது, கூட ஸ்னேக்கும் வரும். காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அதாவது நம்ம ஷோக்கு வரவங்க எல்லாம் இதே மாதிரி மாறிடுவாங்கங்கிறது இங்க வந்தாதான் தெரியுது. எல்லாம் ஒரு ஃப்ளோல வந்துடுறாங்க நம்மளோட. ஆனா வித்தியாசமா வகையா நிறைய சமைக்கிறீங்க. இன்னைக்கு உங்களை சமையல்லாம் பண்ண வச்சோம் அப்படின்னா எங்க ஷெஃப் எல்லாம் கூட ஓட விட்டுருவீங்க போல இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு, தெறிக்க விட்டுருவீங்க. என்ன ஒரு கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்க பாருங்க. சரி, ஓகே. சோ இன்னைக்கு வந்து எங்களுக்கு அழகான ஒரு கிராமத்து பாட்டோட ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை. அசத்தலாமா? சோ முதல்ல வந்து உங்ககிட்ட இருந்து அந்த சூப்பர் டூப்பர் பாட்டு பாடுங்க எங்களுக்காக. பாடிடலாம். ரெடி? கண்ணி வைக்கும் நேரத்தில் அடி காதல் கொண்டே நடி, கல்கண்டு நீ கையில் வந்தா கடிச்சு தீம்ப நடி, எப்படி பாடி ஓஞ்சி போனே நடி, உன்னை ஒரு தடவை பார்க்கையில காஞ்சி போனே நடி, நீ காணாத பொழுதுனில வளவளக்கும் வாழையில இடுப்புக்கு அழகானது, அடி வண்ணம் கொண்ட நட்சத்திரம் ஒளிரும் இதமானது, நான் திருடி பழக்கம் இல்லை, ஆனா திருட நான் நடி, நீ பார்க்காத நேரத்தில் உன்னை பார்த்து ரசிப்பேன் நடி. ஆஹா, திருட்டு பயமும் என்ன நேசிக்க வேணுமடி. சும்மா பாட்டா பாடியே கவுத்துருவீங்க போல இருக்கே அங்க எல்லாரையும். திருடனானே நடி, எதுக்கு? திருட்டத்தனமா பார்த்ததுக்கு. திருடி பழக்கம் இல்ல, ஆனா திருட நானே நடி, நீ பார்க்காத நேரத்தில் உன்னை பார்த்து ரசிப்பேன் நடி. அடப்பா, அப்பா அப்பா அப்பா. என்ன நீங்க இப்படியே என்ன வந்து பார்த்து பாடினீங்கன்னா நாளைக்கு ஷோ பார்க்கும்போது உங்க வைஃப் என்ன சொல்லுவாங்க? பாட்டு நான் ஒய்ஃப் கிட்ட உத வாங்கிக்க வேண்டியதா? உத தானே. நம்மளுக்கு என்ன இதெல்லாம் வந்து புதுசா அடிக்கடி வாங்குற விஷயம் தானே. ஓகே, சூப்பருங்க, வெரி நைஸ், சூப்பரா இருந்தது பாட்டு, வெரி நைஸ். அதாவது சென்ட்ராயன் சேகர் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிடுவார் போல இருக்கு எல்லா இடத்துலயுமே. அதிகமா இன்னும் பண்ணுவாரு அவரு. அதுக்கு மேலேயே அவரு மொத்த பாத்திரத்தை எங்க டீம்லயே கழுவி போட்டுட்டு தான் உட்காருவாரு. ஆமா, அந்த மாதிரி. ஆமா, 500 பேருக்கு சமைச்சாலும் மொத்த வேலையும் இவர் தான் பாத்துட்டு உட்காருவாரு. ஆஹா, ரொம்ப திறமையானவர் போல இருக்கு நீங்க. சரி, ஓகே, செம்ம சூப்பர். சோ ஷோக்குள்ள போயிடலாம். முதல் ரவுண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்க சமைக்க போறீங்க. பேசிக்கா அதுதான் ஷோ.
சரி. ஓகே. ஆனா அந்த சமைக்கிறதுக்கு சில பல வேலைகள்லாம் பண்ணணும், டாஸ்க் எல்லாம் இருக்கு. அதுலலாம் வின் பண்ணி நீங்க மத்த விஷயங்கள்லாம் பண்ணாதான் அந்த சமையலுக்கே நீங்க போக முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்க ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணும். இதுல முதல் ரவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷல் டிஷ் ஒன்று இருக்கும். எங்க போனாலும் இந்த சாப்பாடு ஃபேமஸ், அங்க போய் இதை சாப்பிடுப்பா, இங்க போய் இதை சாப்பிடுப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி வந்து ஒரு டிஷ் இருக்கும். ஸோ இதுல என்னன்னா, இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோலாம் போடுவோம். அந்த போட்டோல முதல்ல வந்து இருக்கிற 2 போட்டோ இல்ல 3 போட்டோவை நீங்க ஜாயின் பண்ணி யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஊரோட பேர் வரும். ரெண்டாவது ஒரு செட் போடுவோம், அதை ஜாயின் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல என்ன ஃபேமஸான டிஷ்ங்கிறது வந்துரும். ஓகே. சோ முதல் போட்டோலாம் ஜாயின் பண்ணி நீங்க ஊரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஜாலி, பிரச்சனையே இல்ல. கண்டுபிடிக்கலன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வேலை கொடுப்போம். என்ன வேலை? எனக்கே என்ன வேலைன்னு இது வரைக்கும் தெரியல. சரியா? நானே ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன். இப்படிலாம் கேட்டீங்கன்னா நானே அப்படியே லாக் ஆயிருவேன். அது ஒரு டாஸ்க் ஒன்னு கொடுப்பாங்க, அது ஒரு மாதிரி சேலஞ்சா இருக்கும், ஜாலியா இருக்கும். கண்டிப்பா. ஓகேயா? போலாமா? நம்மளோட முதல் ரவுண்டோட பேரு படத்தை சேரு ரெசிபியை கூறு. படத்தை சேரு ரெசிபியை கூறுல எந்த ஊரோட அந்த டிஷ்ஷை வந்து நீங்க பண்ண போறீங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ உங்களோட முதல் செட் ஆஃப் போட்டோஸ் முதல்ல என்ன இருக்கு? உலகம். உலகமா? அது உலகத்துக்கு சுத்தி இவ்வளோ பெரிய கோல் இருக்கா, இது ரவுண்ட் இருக்கா? சரி. அடுத்து இது மரம். அடுத்தது வந்து என்னமோ சமைச்சு இருக்க மாதிரி டப்பா. ஏங்க அது டப்பா மாதிரியா இருக்குங்க உங்களுக்கு? என்னங்க உங்களுக்கு என்ன தோணுது? டஸ்ட்பின் மாதிரி தெரியும். டஸ்ட்பின்னா? நல்லா புடிச்சு போட்டீங்களா போட்டோவை? டஸ்ட்பின் தரவர். ஓகே. அது வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல இருக்க வந்து உலகத்துக்கு இங்க பாருங்க சுத்தி வளையல் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது உலகம் இல்ல, அது வேற ஏதோ உலகம் மாதிரி இன்னொன்னு அந்த மாதிரி இருக்கு. இந்த நவகிரகம் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒண்ணு. அதுக்கு என்ன தமிழ்ல சொல்லுவோம்? ஒவ்வொரு பிளானட்டுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? செயற்கைக்கோள், இயற்கைக்கோள். செயற்கைக்கோள், இயற்கைக்கோள். என்னடா சூப்பர்ப்பா. ஓகே, கோல். ஓகே. இது என்ன? மரம். மரம். மரத்துக்கு நடுவுல என்ன இருக்கு? ஆப்பு வச்சிருக்காங்க. ஆப்பு வச்சிருக்காங்களா? அருமையா, அருமையா, அருமையா. உங்களை மாதிரி ஒரு அறிவை நான் வந்து பார்த்ததே இல்லை. இதுக்கு பேர் தான் ஆப்பு வைக்கிறதா? இன்னைக்குதான் எனக்கே தெரியும். ரொம்ப நாளா நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பண்ணா அதுதான் ஆப்புங்கிறதே எங்களுக்கு தெரியாது. பாருங்க, சும்மாதே தான் சொல்ல, என்னப்பா நமக்கே ஆப்பு வச்சுட்டு போய்தான் அப்படின்பாங்க. ஸோ இதுதான் போல இருக்கு, அப்படி குத்தி இருக்காங்க. ஓகே. அடுத்தது ஒரு பக்கெட்ல துணி ஊறுது. துணி ஊறுதுன்னு நான் க்ளூ கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க என்ன ஊர் வருதுன்னு. கோலாம்பூர். கோலாப்பூர். என்ன ஆம்புக்கு போயிட்டீங்க? கோலாப்பூர். 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 ஆப்பு ஊரு. ஓகே, சூப்பர், நைஸ். என்னதான் நீங்க நிறைய பேசினாலும் அறிவு பயங்கரமா அந்த பிள்ளைக்கு இருக்குங்கிறது கண்டுபிடிச்சிட்டேன் நான். வெளியில எல்லாம் தெரியாது, அதிகமாலாம் வராது. இதுக்கு மேல எப்படி வரும்? ஓகே. சோ முதல்ல வந்து கோலாப்பூரை வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. அங்க என்ன வந்து ஃபேமஸான டிஷ் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு கோலாப்பூர் செருப்பை தவிர வேற எதுவுமே அங்க எனக்கு தெரியாது. சோ அடுத்தது வந்து உங்களுக்காக வந்து அந்த டிஷ் கோலாப்பூர்ல அது என்ன ஃபேமஸான சமையல் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். சோ உங்களுக்கு வந்து இமேஜஸ்லாம் வரப்போகுது, அதை பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிருங்க. ஓகே? இதோ வாங்க பார்க்கலாம். என்னது ஃபர்ஸ்ட்? என்ன விளையாட்டு அது? அதான் கோகோ சொல்லு. கோகோ. நட்டு போல்டு. நட்டு வச்சுக்கலாம். ஓகே. இது கோகோ நட்டு. கோகனட். இல்ல இது என்னது? இது சீப்பு தான். சீப் என்ன ஆகுதுங்க? முடி தானே தலை வாருது. தலை வரனா அது எங்க நிக்குது? அப்படின்னு ஏன் அப்படி நிக்குது? கொண்டை இல்ல. என்னங்க கொண்டையா? ஊர்ல கொண்டை இப்படிதான் போடுவாங்களா? இல்ல. சீப்பு என்ன ஆச்சுன்னா இப்படி நிக்கும். நான் க்ளூ தரேன் உங்களுக்கு. வாரிட்டே இருக்கீங்க, எங்களுக்குலாம் அடிக்கடி ஆகும், அப்படியே மாட்டிக்கும். என்னடா போவே மாட்டியா? சிக்கு முடி. ஓ, என் முடிய காமிச்ச அப்புறம் தான் உங்களுக்கு அப்படி தோணுதா? சிக்கு முடி நல்லா வருவாங்க. ஓகே. நம்பர் வந்து நிறைய இருக்குது. 27 0. அதெல்லாம் வேணாம், அவ்வளோ டீட்டெயிலாம் நம்ம ஆளுங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு. 1 2 3 எல்லாமே இருக்கு. 1 2 3. நம்மளுக்கு எதுக்கு இங்கிலீஷ்லாம்? தமிழ்ல சொல்லுவோம். என்னது அது பேரு? நம்பருக்கு பேர் என்ன தமிழ்ல? பேர் நம்பர் தான்.
நம்பருக்கு பேர் நம்பர் தானே தமிழ்ல? என்னோட மோசமா இருக்கேன். எழுத்துக்கள்னு சொல்லுவாங்களா? எழுத்தா? சென்றாயன், என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அடுத்தது என்ன? கறி. அடுத்து கறி. கறி. சோ முதல்ல வைப்போங்க கொக்கோ, கோகனட், நட்டு, சிக்கு, சிக்கு, கறி. கறி. அது என்னது? நம்பர் என்ன வரும்? சிக்கு, கறி, நடுவுல என்ன? டைம் வேற முடிய போகுது. யோசிங்க. வந்துட்டீங்க இவ்வளவு தூரம். ஒரே ஒரு அந்த இமேஜை மட்டும் கிராக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சிக்கன் கறியா? சொல்லிட்டாரியா? சிக்கன் கறி. டைம் முடியறப்ப வந்து பஸ்ஸர் அனுப்பும் போது சொல்றீங்க. என்ன சொன்னீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. கோகனட் சிக்கன் கறி. கோகனட் சிக்கன் கறி. கோலாப்பூர் கோகனட் சிக்கன் கறி. இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு சமைக்க போறோம். ஆனா பஸ்ஸர் கரெக்டா அடிக்கும் போது தான் அவர் வந்து சிக்கன்னே சொன்னாரு. அதனால உங்களுக்கு டாஸ்க் கண்டிப்பா உண்டு. என்ன பண்ண போறீங்கன்னு பாப்போமா? பார்க்கலாம். இப்போ என்ன டாஸ்க் உங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டாஸ்க் தான். சோ இது வந்து நீங்க வந்த உடனே உங்க டேலண்ட்டை பார்த்து நாங்களாம் வியந்துட்டோம். பாடினீங்க பாருங்க ஒரு பாட்டு. அந்த மாதிரி பாட்டெல்லாம் நான் லைஃப்ல கேட்டதே இல்லை. இந்த மாதிரி யாராவது எனக்கு பாடி இருந்தாங்கன்னா என்ன பண்றது? டெய்லி செத்துருப்பாங்களா? கரெக்ட் தான், செத்துருப்பாங்க தான். அது ஐ அக்செப்ட், யா, இட் இஸ் தேர். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம்? எல்இடியில் வந்து ஒரு சில படங்கள்லாம் போட போறோம். அந்த படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன பாட்டு தோணுதோ பாடலாம். இல்ல ஜாலியில தப்புன்னு பாடிடுவீங்க. ஓகே, ரெடி? முதல் இமேஜ் பண்ண மாட்டோமா என்ன? அதானே, எவ்வளோ பண்ணிட்டோம். கை மட்டும் தட்டிடுங்க அவங்க பாடும்போது. முதல் பிக்சர் இதோ உங்களுக்காக. மல்லிப்பூ சூப்பரு. சாருக்கு ஏத்த மாதிரியே போட்டிருக்கீங்க. பாடிடலாமா? என்ன சால்சா கேக்குறீங்களே? பாடிடலாமா? மல்லிப்பூவை பார்த்த உடனே அண்ணனுக்கு சந்தோஷத்தை பாத்தீங்கல்ல, பாடுங்க. அடி ஆசம் மச்சான் வாங்கி தந்த மல்லிகைப்பூ, அடி தானாக தான் வந்தாதடி புல்லரிப்பூ. நெக்ஸ்ட் போட்டோ. ஏய் வண்டியில மாமன் பண்ணு ஓட்டுறவன் செல்ல கண்ணு, எங்க விட்டு ராணி வரா எல்லாம் வந்து பார்த்துக்குங்கோ. வண்டியில மாமன் பண்ணு ஓட்டுறவன் செல்ல கண்ணு, எங்க வீட்டு ராணி வரா எல்லாம் வந்து பார்த்துக்குங்கோ. அடுத்த போட்டோ வருது, பாத்துக்கங்கோ. நத்து நட போக இல்ல மாத்துக்கிட்ட நானு வரேன், கத்தடிச்ச கலங்கு ரெண்டு கருத்த மச்சான் நானு வரேன், கத்தடிச்ச கலங்கு ரெண்டு கருத்த மச்சான் நானு வரேன், கலங்கிடாம ஓடி வாடி களத்து மேட்டில் நான் கவனமாக ஓடி வரேன் கரச காட்டுல. செம்ம செம்ம செம்ம, வேற லெவல். சரி, எனக்கு ஒரு டவுட். ஒன்னு ரெண்டு கொஞ்சம் அது கனெக்டே பண்ண முடியாது, அதனால நீங்க பாடல. எவ்வளோ போட்டோ போட்டாலும் மாமன் பொண்ணுன்றீங்க, மச்சான் கையை பிடிச்சி இழுத்தேன்றீங்க. என்ன சரியில்லையே நீங்க கொஞ்சம் கூட? இல்ல கிராமத்து பாடல்கள்னா கொஞ்சம் கிராமத்துல இதே வேலைதான் இல்ல? சும்மாவாவது போய் யாரையாவது பிடிச்சி வம்பிழுக்கிறது. விட்டு போயிடாத. ஐயோ